இறைவனுடைய கருணை, இறைவனின் கருணை எல்லா இடத்தில் இருந்தாலும் யார் அக்னியை பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் அக்னியினுடைய சூடு தன்மையை பயன்படுத்தியவராவார்கள். அது சமையலுக்காக இருந்தாலும் சரி, இல்லை இங்கு உதாரணம் சொல்லப்பட்டது போல் குளிர் காய்வதற்காக இருந்தாலும் சரி, இல்லை விளக்கு எரிக்கிறதுக்கு இருந்தாலும் சரி, இப்படி அக்னி ரொம்ப மக்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக இருந்தாலும் அதை யார் பயன்படுத்துகிறார்களோ அதை பொறுத்து பயன்பாடு மாறுகிறது. அதுபோல இறைவன் எல்லா இடத்திலும் அதிஷ்டானமாக இருந்தாலும் அதை யார் பயன்படுத்துகின்ற, இறைவனை பயன்படுத்துகின்ற அந்த இடத்தில் பக்தி செலுத்துகின்ற விதத்தில் நான் அவர்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுக்கின்றேன். ஆனால் என்னை யார் ந அந்நியபாக் அப்படின்னார். பகவானுக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க, செய்கிறவங்க செய்தவர்கள், நாத்திகர்கள் ஆஸ்திகர்கள்ங்கிற பாகுபாடு கிடையாது. அதனாலவே நாஸ்திகரை பொழைச்சிட்ருக்காங்க போல். ஆனால் அவங்களுடைய உள்ளத்தில் நான் ஒளிர மாட்டேன். என் மீது சிரத்தை, பக்தினா என்ன, என் மீது சிரத்தை நம்பிக்கை வைத்தவர்களிடத்தில் அவங்களுடைய மனதில் நான் புரிய வைப்பேன். அவங்க மனம் புரியும். ஆனால் என் மீது பக்தி நம்பிக்கை இல்லாவிடத்தில் மனம் புரியாது. பக்தி உள்ளவன் நாசமாவதில்லைன்னு இதில் பகவான் சொல்கிறார். ஏனெனில் பக்தி எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அந்த பக்தியே தர்மம், தர்மமே இறை சுரூபம், தர்மமே இறை பக்தி. அதையெல்லாம் சொல்கிறார். அதுக்கு பக்தியினுடைய மகிமையை சொன்னார். ஆக நம்ம பக்திங்கிறது கோயில்களுக்கு சென்று வழிபடுவது மட்டுமல்ல, நம்ம அன்றாட வாழ்க்கையில் தர்ம நெறிகளை கடைபிடிப்பது தான் இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். தர்மம் எந்த இடத்திலும் நாம் தர்மம் தவறக்கூடாது. ஹரிச்சந்திரன் மாதிரி பதி இழந்தனன் பாலனை இழந்தனன் கதி இழந்தனன் இனி எமக்கு உடதென நினைக்கும் கதி இலக்கினும் கட்டுரை இலக்கினேன்னு சொன்னார். கட்டுரைன்னு அந்த இடத்துல சத்தியம். எல்லாமே நான் இழந்துட்டேன். ஹரிச்சந்திர புராணம் உங்களுக்கு தெரியும். நாட்டை இழந்தான், பிள்ளையை இழந்தான், மனைவியை இழந்தான். மீண்டும் இந்திரர்களுடைய சோதனை வந்தது. சத்தியத்தின் மீது வெறிகொண்டு அனைத்தையும் வீழ்த்துவேன் என்று வீழ்த்த சென்றதாகவும் இறுதியில் அது மலர் மாலையாக ஆகியது. மோட்சத்தை இழந்தாலும் நான் உண்மையை தர்மத்தை இழக்கிறேன் சொல்றார். அது மாதிரி இந்த இடத்துல தர்மம் என்பது நம் அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடியது. நம் அன்றாட வாழ்க்கையில் வருகின்ற சூழ்நிலைகள், வருகின்ற வாழ்க்கை, இவைகளில் தர்மத்தை கடைபிடிச்சாலே போதும். தர்மங்கிற ஒரு பதவியில் இருந்தாத்தேன், ஒரு பொறுப்பில் இருந்தாத்தேன் அப்படிங்கிறது இல்லை. அன்றாட வாழ்க்கையில் வெளியே போகிறோம், சாப்பிட்றோம், சாக்லேட்டோ ஏதோ சாப்பிட்றோம், அதை தூக்கி போட்டு கண்ட இடங்களை தூக்கி போடாமல் குப்பை தொட்டியில் போடுவதும் ஒரு தர்மம்தான். பொது இடங்களில் நாஸ்தி பண்ணாமல் இருக்கிறதும் ஒரு தர்மம்தான். அதே இந்த இடத்துல தர்மங்கிறது நம்ம வாழ்க்கையில் பின்னி பிழைந்தது. இந்த இடத்துல பகவான் சொல்கிறார், நம்முடைய அன்றாட கடமைகளை பூஜை செய்யும்போது என்ன ஆட்டிடியூட் இருக்கோ அது மாதிரி விருப்பு வெறுப்பு இன்றி நாம் தன்னுடைய கடமைகளை செய்ய வேண்டும் சொல்கிறார். அதில் ரொம்ப மகிமை அவர் கூறுறாரு, நம்ம பார்த்தோம். அபீச்சே சுதுராச்சாரக பஜதே மாம் அந்நியபாக். அவன் எப்படிப்பட்ட தீய ஒழுக்கம் உடையவனாக, தீய நடத்தை உடையவனாக இருந்தாலும், சுதுராச்சார் மிக மிக தீய நடத்தை உடையவனாக, குணங்களை உடையவனாக, தீய குலத்திலே அவன் பிறந்தவனாக இருந்தாலும் சரி. தீய குலம் மீன்ஸ் இந்த இடத்துல ஆன்மீக வாழ்க்கைக்கு தடை ஆகின்ற குலம், கடவுள் இல்லை என்கின்ற குலம் தீய குலம். சுதராச்சாரக, கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத குலத்திலோ அல்லது சமுதாயத்திலோ அவன் பிறந்தாலும் பஜதே மாம் அந்நியபாக், அவன் ஒருபொழுதும் நட்டமாவதில்லை.
மா மன்யபாக், அவன் சாது என்று நீ நினைத்துக்கொள். ஏனெனில் அடுத்த சொல்கிறார், ஏனெனில் அவன் சாது ஆவான். நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாழ்க்கையில் பார்த்துருப்போம். கிரீஷ் சந்திர கோஷ் தண்ணி அடிச்சுக்கிறேன் அப்படின்பாரு. ட்ரிங்க் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிராந்தி. நீ என் மீது அர்ப்பணமாக நீ என்னை நினைத்து நீ பண்ணு அப்படின்றாரு. அவ்வளோ ஆனால் ரொம்ப ஈஸி அப்படின்னு நான் நினைத்து பண்ணதாகவும், ஒரு 2 மணி நேரம் பண்ணிட்டு 3ஆவது நாள் குரு மகாராஜுக்கு நம்ம இதை ஆஃபர் பண்ணிட்டு அவரை நினச்சி இதை பண்ணுறதான்னு தூக்கி கடாசிட்டு பண்ணுறதாகவும் சொல்லுவார்கள். அந்த மாதிரி அப்படி நிறைய கதைகள் இருக்கின்றன. அது எல்லாம் சொல்கிறார். எல்லா இடத்துலையும் இருப்பது போல் நான் அந்நியபா, என்னை தவிர குருமராஜ் உதாரணமாக சொல்லுவார். ஒரு வியாபாரி எப்படி வியாபாரியே நினச்சிட்டு இருக்க, வியாபாரத்தை நினைப்பான், அது மாதிரி நீ கடவுளை நினைக்கணும். தாசி எப்படி தன் காதலை நினைக்கிறது மாதிரி நீ இறைவனை நினைக்க வேண்டும். இறைவனை நினைக்க வேண்டும். இறைவனிடமே நீ இருக்க வேண்டும்னா என்ன அர்த்தம்? உட்காந்துக்கிட்டு இறைவனை நினைக்கிறது இல்லை. நம்ம செய்கிற காரியங்கள் அனைத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணமாக நாம் செய்ய வேண்டும். அது என்னுடைய சாரம். சரி, இதனுடைய பலன் என்ன? அவன் கொஞ்சமாக அவன் நல்லவனாகி சாஸ்வசாந்தி மிகச்சதி, நிரந்தரமான அவன் அமைதியை மனதில் அடைகிறான். நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல 31வது ஸ்லோகத்தை பார்த்தோம். சுப்ரம் பவதி தர்மாத்மா, வெகு விரைவில் அவன் தர்ம சிந்தனை உள்ளவனாக அவன் ஆகின்றான். இந்த இடத்துல தீய ஒழுக்கம்னு சொல்கிறார். நம்ம ஆர்டினரி எடுத்துக்கிட்டு பக்தி இருந்தாலே நமக்கு போதும். நம்ம பழகிறவங்கிட்ட சில நிறைகள் குறைகள் இருந்தாலும் அது சரியாகிவிடும். அப்படி நம்ம இப்படி எடுத்துக்கலாம். அதனால் யார் மீதும் நம்ம குறையோ, யார் மீதும் இவர்கள் சரியில்லை என்கின்றதை நம்ம சொல்வதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. யார் மீதும் குறை சொல்ல தேவையில்லை. ஏன்னா கொஞ்சமாக படிப்படியாக அவர்கள் வருவார்கள். எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் சொல்வார்ல, புல்லாகி பூடா மெய்யே உன். ஏதாவது எந்த பிறவிலையாவது எத்தனை வருஷமாவது அவங்க அந்த முக்தியை நிலையை அடைய வேண்டும். முக்தி நெறி அழியாத மூர்க்கரோடு முதல்வரோட மாதிரி அவங்க படிப்படியாக ரசசாந்திம், சாஸ்வதமான சாந்தி அடைகிறான். உறுதியாக சொல்கிறார். நமே பக்த பிரணஷ்யதி 31வது ஸ்லோகத்தில் கடைசியில் சொல்கிறார், என் பக்தன் நாசமடைவதில்லை. யார்? சிப்ரம் பவதி தர்மாத்மா, வெகு விரைவில் அவன் தர்ம சிந்தனை உடையவனாக. ஏன்? தர்மத்தை கடவுளுடைய நியதி, தர்மப்படி அவனுடைய வாழ்க்கையானது அமைகின்றதுன்னு சொல்கிறார். அதனால் இந்த இடத்துல இறைவன் மீது பக்தி, அதுதான் இந்த இடத்துல அது சஸ்வசாந்திங்கிறார். தன்னை தர்மாத்மா மாற்றிக்கொள்ளும் பொழுது சஸ்வசாந்தின்னா நிரந்தரமான அவன் அமைதியை அடைகின்றான். யார்? என்னிடத்தில் அந்த கரணத்தை நன்றாக வைத்து கொண்டிருப்பவன், என்னையே நினைத்து என்னையே சிந்தித்து என்னையே நினைத்து கொண்டிருப்பவன், எனக்காகவே காரியங்களை செய்பவன் ஒருபொழுதும் நாசமடைவதில்லை. அதனால் யாராவது பக்தி இருந்தாலே நமக்கு போதும். சில பேர் பக்தி இருக்கும், சில குறைகள், சில பழக்க வழக்கங்கள் அவங்ககிட்ட இருக்கும். நாம் அதை பெரிதுபடுத்த வேண்டிய அவசியமில்லை. என்றால் ஒரு நாள் அவர்கள் நிறைய நிலையை அடைவார்கள். நிறைய பேர்த்து கதை, இவங்க இப்படி இருக்காங்க, அவங்க இப்படி இருக்காங்க, இப்படிலாம் எடுத்து இப்படி இருக்காங்களேன்னு சொல்கிறார்கள். சொல்லுவோம். அது நம்ம மனசில் சில நேரங்களில் வந்தாலுமே அது நம்ம ரொம்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அதே அந்த இடத்துல சொல்கிறார். இந்த இடத்துல சஸ்வசாந்தி மிகச்சதிங்கிறது அவன் மன அமைதியை அடைகின்றான்னு சொல்கிறார். அவன் மன அமைதியை அடைகின்றான். ஏன்? மன அமைதி எதில் கிடைக்கும்? ஆத்ம ஞானத்தினால் அவனுக்கு கிடைக்கும். நிரந்தரமான பூர்ணமான நிறைவான அமைதி ஆத்ம ஞானத்தினால தான் கிடைக்கும். அப்போ எப்படி இங்கே நிகழ்ச்சது சஸ்வசாந்தின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவனுடைய மனமானது தர்மத்தை கடைபிடிக்கும் பொழுது
ஆத்ம ஞானத்தை வாங்குகின்ற மனதை அவன் அடைகின்றான். ஆத்ம ஞானம்ங்கிறது இந்த இடத்துல தன்னை அறிகின்ற உண்மையை அவன் அறிகின்றான். ஆத்மா தெளிவான ஞானம் என்றும் மாறுதலில்லாத அவன் அந்த மாறுதலில்லாத ஞானத்தை அவன் அடைகிறான். சந்தோஷமாக கவலையாக அவன் இருந்தாலும் என்றும் ஆழ் மனதில் அவன் நிரந்தரமான அமைதியை அடைகின்றான். வெளிமனதில் அவன் சில நேரங்களில் பரபரப்பாக இருந்தாலும் ஆழ் மனதில் அவன் அமைதியாக இருக்கின்றான். காரியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது சில இடங்களில் பரபரப்பாக செயல்களை செய்து கொண்டு இருந்தாலும் செயல் இல்லாத நேரங்களில் அவன் தன் சொரூபத்தில் அவன் அமர்ந்து இருக்கின்றான். அதே ஞானத்தினுடைய அல்லது இறைவனுடைய பலன். நம்ம செயல் செய்யும் பொழுது சில உபாதி மூலமாக உபாதியில் தொடர்பு கொண்டு இந்த உடல் மனதை கொண்டு செயல் செய்து கொண்டு இருக்கும் பொழுது சில சொற்கள் சில நடவடிக்கைகள் நம்ம இருக்கலாம். ஆனால் எந்த செயலும் இல்லாமல் ஒரு இடத்தில் அமைதியாக உட்கார்ந்திருக்கும் பொழுது தன் சொரூபத்தில் இருத்தலே ஒரு நல்ல செய்திதான், நல்ல மனம்தான். அதே இந்த இடத்துல சொல்கிறார், எப்பயுமே உபாதி உடல் மனதோடு இருக்கும் பொழுது சஸ்வத் சாந்தி எப்படி அப்படிங்கிறது வந்துடக்கூடாது. நிரந்தரமான எப்பொழுதுமே சாஸ்வதமான அமைதியில் அடைகிறான்னு என்ன இந்த இடத்துல அர்த்தம்? உபாதியை பற்றி சொல்லலை. உபாதினா உடல் மனதோட அவன் எப்படி நிரந்தரமான அமைதியை அடைய முடியும்? உடல் மனம் ஒரு மனம் டல்லாக இருக்கும், ஒரு நேரம் கவலைப்படும், ஒரு நேரம் சந்தோஷப்படும், ஒரு நேரம் நிறைய செயல் செய்யும், ஒரு நேரம் வயதான உடனே கையெல்லாம் கொஞ்சம் வலிக்க ஆரம்பிக்கும், சில கவலைகள் இருக்கும். அது எப்படி நிகச்சாந்தி பொருத்தமில்லாதது இருக்குன்னா அந்த புரிந்து கொள்ளுதல்னே நம்முடைய வாழ்க்கை. உபாதி உடல் மனம் அப்படிங்கிற டிரான்சாக்ஷனில் இருக்கும் பொழுது நம்ம சஸ்வத் சாந்திம் கண்டிப்பாக அடைய முடியாது. அப்போ சஸ்வத் சாந்திம் நிகழ்ச்சதுங்கிறது இங்கே எதை குறிக்கிறது? இப்போ சில பேர் இதில் தவறாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இறைவன் மீது பக்தியை செலுத்தினா நம்ம நிரந்தரமான அமைதியை அடைவோம், நிரந்தரமான அமைதியை அடைவோம்னு மனசில் நிரந்தரமாகவே நினச்சிக்கிட்டு நிரந்தரமாகவே காலத்தை தள்ளிடுவோம். ஆனால் நிரந்தரமான அமைதி இருக்காது. ஆனால் நிரந்தரமான அமைதியை அடைவோம்னு மனசில் நினச்சிக்கிட்டு இருப்போம். கீதை சொல்லுது அப்படிம்போம். அந்த நிரந்தரமான அமைதிங்கிறது இந்த உலக உபாதியில் மாயையில் அதை அடைய முடியாது என்று உணர்ந்து ஆத்ம தத்துவத்தில்தான் அதை புரிவதில்தான் ஒரு நிரந்தரமான அமைதியை அடைகிறான் என்று உணரக்கூடிய வாய்ப்பு, மனம், தகுதி இந்த தர்ம சிந்தனையினால் பக்தியினால் ஒரு மனிதனுக்கு மனதிலே உதிக்கின்றது. அவன் வெளி விவகாரத்தில் எவ்விதமான தீய செயல்களை செய்து கொண்டு இருந்த பொழுதிலும் சூரியன் எப்படி கூம் நதிக்கரையில் உதித்தாலும் சாக்கடையில் உதித்தாலும் கங்கையில் காவேரியில் உதித்தாலும் அது மாசுபடைவதில்லை. அது மாதிரி இந்த ஆத்மா எப்பொழுதுமே எந்த நேரத்தில் இருந்தாலும் மாசுபடுவதில்லை. எந்த காரியங்களை செய்து கொண்டு இருந்தாலும் மாசுபடுவதில்லை. எது? இந்த ஆத்ம சைதன்யம் எப்பொழுதுமே இது மாறுவதில்லைன்னு சொல்கிறார் பகவான். அது என்னுடைய ஒரு சாரமாக இது அமைகின்றது. அது மிகச்சதின்னு சொல்கிறார். ஏன்னா தப்பாக சரி நம்ம செயல்கள் பக்தி செஞ்சுக்கிட்டு இருந்தாலே போதும் சாஸ்வ சாந்தி வருது அப்படின்னா, பக்தி செய்வதனால செயல்கள் செய்வதனால தர்மத்தை கடைபிடிப்பதனால ஆத்ம ஞானத்தை புரிந்து கொள்ள அது உதவும். நாட் மீன்ஸ், இது ஒன்லி மீன்ஸ், நாட் அல்டிமேட். சாதனை அல்ல, சாத்தியம் அல்ல, இது ஒரு சாதனை அப்படின்னு சொல்கிறார். அதாவது அவன் நடத்தையில் வேறுபாடாக இருந்தாலும் அவன் நாசம் கொள்வதில்லை.
அதுவே பகவானுடைய கருத்து. மீதியை நாம் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். அனைவருக்கும் உடைய வணக்கங்கள். ராமானந்த மகாராஜ் நமஸ்காரம். ஹரிவோம். ஹரிவோம். ஜூம் கிளாஸ் தினந்தோறும் பகவத்கீதை னுடைய சொற்பொழிவுகள் நடைபெறுகின்றன. கிட்டத்தட்ட சுவாமி தயானந்த சரஸ்வதியினுடைய விளக்க உரையை மேற்கொண்டு பெரும்பாலும் இந்த விளக்கமானது சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களின் வீடுதோறும் கீதோபதேசம் கீதா ஹோம் ஸ்டடி என்ற சொற்பொழிவில் நூலாக வடிவமைக்கப்பட்ட அந்த கருத்துக்களை தான் பெரும்பாலும் இந்த விளக்கமளித்து கொண்டிருக்கின்றேன். ஆகையினால் நீங்கள் இந்த விளக்கங்களை தினந்தோறும் காலையில் கேட்க வேண்டும். எவ்வளவோ நம்ம காரியங்களை செய்கிறோம், காரியங்களை பார்க்குறோம், எவ்வளவோ நேரம் செலவழிக்கிறோம். ஆனால் நமக்குன்னு ஒரு நேரம் செலவழிக்க வேண்டும் அல்லவா? நம்மை அறிவதற்கு ஒரு நூல் வேண்டும். அந்த அறிவதற்கு நூல் பகவத்கீதை. எந்த நூலாக இருந்தாலும் ஞானத்தை, அறிவை நாம் அடைய வேண்டும். எந்த மொழி என்று நிராகரிக்காமல் நாம் தமிழிலே அதை கற்க வேண்டும். இந்த பகவத்கீதை முதலிய நூல்களை தமிழிலே நம்ம நூல்களை கற்கும் பொழுது நம்ம நிறைவை, மோட்சத்தை நாம் அடைகிறோம். அதே அதனுடைய கருத்து. இந்த ஜூமினுடைய கிளாஸுக்கு எப்படி செய்யணும்னு யார்கிட்டயா நீங்கள் பக்கத்தில் கேட்டீங்கன்னா தெரியும். இதில் ஐடி கேட்கும். அந்த ஐடி நம்பர் ஏற்கனவே நிறைய கூறியிருக்கின்றேன், இப்பொழுதும் நான் கூறுகின்றேன். ஐடி நம்பர் 7164607946. ஐடி நம்பர் 7164607946. இது ஐடி நம்பர். பாஸ்வேர்டு 12345 12345. ஸ்ரீராம